എന്നാൽ നാം ആരാധനയ്ക്ക് ശേഷമുള്ള വചന ശുശ്രൂഷ വളരെ പ്രത്യേകതയുള്ളതാണ്. ஆனால் ஆராதனைக்கு பின்னாலே உள்ளதான இந்த செய்தியானது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. നിങ്ങൾക്ക് എന്താണെന്ന് അറിയാമോ ആ പ്രത്യേകത? அதனுடைய சிறப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? നാം ഇന്ന് ഒരു യാഗത്തിന്റെ ഓർമ്മയിലാണ് ദൈവത്തെ ആരാധിച്ചത്. ஒரு பலியினுடைய தியாகத்தை பற்றி தான் நாம் ஆண்டவரை ஆராதித்தோம். നാം ക്രിസ്തു കാൽവരി ക്രൂശിൽ നിവർത്തിയാക്കിയ ഏകയാഗത്തിന്റെ ഓർമ്മയിലാണ് നാം ദൈവത്തെ ആരാധിച്ചത്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்ததான அந்த பலியை தான் நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்தோம். പഴയ നിയമത്തിലെ വിശുദ്ധന്മാർ, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் യാഗം കഴിച്ച് ദൈവത്തെ ആരാധിച്ചു. அவர்கள் பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதித்தார்கள். അന്നത്തെ എല്ലാ യാഗങ്ങളും, அன்றைக்கு எல்லா பலிகளும் കാൽവറി ക്രൂശിലേക്കുള്ള വിരൽ ചൂണ്ടിയായിരുന്നു. அது கல்வாரி சிலுவையை நோக்கி காண்பிக்கக்கூடியதா இருந்தது. വിരൽ ചൂണ്ടിയായിരുന്നു, சிலுவையை சுட்டி காண்பிக்கக்கூடியதா இருந்தது. എന്നാൽ യേശുക്രിസ്തുവിന്റെ ഏകയാഗത്തിൽ ആ സർവ്വയാഗങ്ങളും അത് നിവൃത്തിയായി. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய பலி மரணத்தோடு கூட முன்னாலே செலுத்தப்பட்ட எல்லா பலிகளும் அங்கே நின்று போனது. ആ ഏകയാഗത്തിന്റെ ഓർമ്മയാണ് നമ്മൾ പ്രസിദ്ധമാക്കിയത്. அந்த ஒரே ஒரு பலியினுடைய நினைவு கூறுதலைத்தான் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்தோம். വിശുദ്ധന്മാർ യാഗമർപ്പിച്ചപ്പോൾ, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் பலி செலுத்தின போது, അത് അബ്രഹാമാണെങ്കിലും, அது ஆபிரகாமாயிருந்தாலும், നോഹയാണെങ്കിലും, நோவாயிருந்தாலும், ഗിദെയോനാக இருந்தாலும், അവരെല്ലാം യാഗമർപ്പിച്ച ശേഷം அவர்கள் எல்லாரும் பலி செலுத்தினதற்கு பின்னாலே ആ യാഗത്തിൽ യഹോവ പ്രസാദിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்றால், അവർക്ക് സുഗ്രാഹ്യമായിട്ട് യഹോവയ്ക്ക് തോന്നിയെങ്കിൽ, அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக இருக்குமானால், അതിന് തിരിച്ച് அதற்கு பதிலாக യഹോവ അവരോട് സംസാരിച്ചു. ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டார். യാഗങ്ങൾക്ക് ശേഷം ദൈവം അവരോട് സംസാരിച്ചു. பலி செலுத்துவதற்கு பின்னாலே ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ഇന്ന് നാം, இன்றைக்கு நாம் ഈ യാഗത്തിന്റെ ഓർമ്മയിൽ നമ്മൾ കർത്താവിനെ ആരാധിച്ചു. இந்த பலி மரணத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். ദൈവത്തിന് നമുക്കൊരു ദൂതുണ്ട്. இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. ഓരോരുത്തരോടും ദൈവം സംസാരിപ്പാനായിട്ടുണ്ട്. இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே பேச போகிறார். അതുകൊണ്ടാണ് ഈ അപ്പപാന പാത്രങ്ങളിൽ ശേഷമുള്ളതായ വചനശുശ്രൂഷ വളരെ പ്രമാണിയത്വമുള്ളത്, വളരെ പ്രാധാന്യമുള്ളത്. ஆகவேதான் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பானம் பண்ணதற்கு பின்னாலே வரக்கூடியதான இந்த செய்தியானது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. നാം ഈ ദിവസങ്ങളിൽ ചിന്തിച്ചുകൊണ്ടിരുന്നത്, நாம் இந்நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்த விஷயம், ദൈവത്തിന്റെ സമ്പൂർണ്ണ ഇഷ്ടപ്രകാരം നമ്മൾ എങ്ങനെ നമ്മുടെ ജീവിതത്തെ നിയന്ത്രിക്കണം എന്നുള്ളതാണ്. எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பது. അതിന് പ്രധാനപ്പെട്ട ആധാരമായിട്ട് നമ്മൾ വായിച്ചത്, அதற்கு முக்கிய ஆதாரமாக நாம் எடுத்து வாசித்தது റോമാലേഖനം 12:1-2 വാക്യമാണ്. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். അത് ഒന്നുകൂടെ വായിക്കാം. அதை ஒருமுறை கூட நான் வாசிப்போம். തമിഴിൽ വായിക്കും. தமிழில் வாசிக்கிறேன். എന്താണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്? அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். സമ്പൂർണതയും പ്രസാദവും ഉള്ളതായ ദൈവത്തിന്റെ പൂർണ്ണദിഹം ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിന്, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக നാം ഈ ദിവസങ്ങളിൽ ചിന്തിച്ചതുപോലെ, நாம் இந்நாட்களிலே கேட்டதுபோல, എന്റെ ജീവിതത്തിൽ ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം എന്താണ്? என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? ഞാൻ എങ്ങനെയാണ് എന്റെ ജീവിതം മുന്നോട്ട് കൊണ്ടുപോകേണ്ടത്? நான் எப்படி என் வாழ்க்கையை முன்னேறி போவது? എന്റെ ശുശ്രൂഷ ജീവിതം എങ്ങനെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകണം? என்னுடைய ஊழியம் எப்படி முன்னேறி போவது? എന്റെ പ്രവർത്തനങ്ങൾ എങ്ങനെ മുന്നോട്ട് പോകണം? என்னுடைய செயல்பாடுகள் எப்படி முன்னேறி போவது? ഞാൻ ജോലി ചെയ്യുന്നതും എല്ലാ കാര്യങ്ങളും, நான் வேலை பார்க்கக்கூடிய இந்த காரியமா இருந்தாலும் അവ ദൈവത്തിന്റെ ഇഷ്ടപ്രകാരം എങ്ങനെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകണം? அதெல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, இங்கே சொல்லி இருப்பது, ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിന് நீங்கள் பகுத்தறி
பகுத்தறியத்தக்கதாக നമ്മളത് തിരിച്ചറിയാൻ വേണ്ടി നാം ഇന്നതെന്ന് പകുത്തറിവதற்காக അതിനുള്ള പ്രധാന ഉപാധിയാണ് ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அதற்கு முக்கியமான சில காரியங்களை நாம் இங்கே சொல்லி இருப்பது. ഒന്നാമത്തെ കാര്യം, முதலாவது விஷயம், നമ്മുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയുമുള്ള യാഗമായിട്ട് അർപ്പിക്കണം. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது விஷயம், മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടണം. நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். ഇന്നലത്തെ ദൂതിൽ നമ്മൾ കേട്ടു, நேற்று தினத்திலே செய்தியிலே நாம் கேட்டோம், നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ഘടന, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அவயவங்கள், അതൊരു ബാഹ്യമായ ഘടനയാണ്. அதெல்லாம் வெளிப்படையான காரியங்கள். പുറത്തെ മനുഷ്യൻ എന്ന് പറയും, அதை நாம் புறம்பான மனுஷன் என்று சொல்கிறோம். എന്നാൽ നമ്മുടെ അകത്തെ മനുഷ്യൻ എന്ന് പറയുന്നത്, ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் என்று சொல்கிற போது നമ്മുടെ മനസ്സാണ്. அது நம்முடைய மனதாக இருக்கிறது. മനസ്സെന്ന് പറഞ്ഞാൽ, அந்த மனது என்று சொன்னால் നമ്മുടെ ദേഹിയാണ്, நம்முடைய ஆத்மாவாகும். അത് നമ്മൾ വിചിന്തനം ചെയ്യുണ്ടായി. அதை நேற்று தினத்தில் தெளிவாக நாம் பார்த்தோம். നമ്മുടെ ഹൃദയം, நம்முடைய இதயம், നമ്മുടെ മനസ്സാക്ഷി, நம்முடைய மனது, നമ്മുടേതായ ചിന്താഗതികൾ, நம்முடைய சிந்தனைகள், നമ്മുടെ ബുദ്ധിശക്തികൾ, நம்முடைய நினைவுகள், നമ്മുടെ തെരഞ്ഞെടുപ്പുകൾ, நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், അതിനെയാണ് അന്തരംഗം എന്ന് പറയുന്നത്. அதைத்தான் உள்ளந்திரியங்கள் என்று சொல்லுவது. അതിനാണ് ആന്തരിക മനുഷ്യൻ എന്ന് പറയുന്നത്. அதைத்தான் உள்ளான மனுஷன் என்று சொல்லுவது. എന്നാൽ അതിൽ തന്നെ, ஆனால் அதற்குள்ளே ദൈവത്തോട് നാം ബന്ധപ്പെടുന്ന ഘടകമാണ്, தேவனோடு கூட சம்பந்தப்படக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஆவி இருக்கிறது, ആത്മാവ്, ஆத்மா இருக்கிறது. ആത്മാവിനെയാണ് ദൈവം ജീവിപ്പിച്ചിരിക്കുന്നത്. அந்த ஆத்மாவை தான் தேவன் ஆவியை தான் தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ആത്മാവിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. நாம் ஜெபிக்கிற போது ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறோம். நாம் വചനം വായിക്കുമ്പോൾ, நாம் വചനத்தை வாசிக்கிற போது ദൈവം നമ്മളോട് സംസാരിക്കുന്നത് ആത്മാവിൽ കൂടെയാണ്. அந்த தெய்வம் நம்மோடு கூட பேசுவது ஆவியின் மூலமாக பேசுகிறார். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിക്കുന്നത്, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவது ആവിയിൽ കൂടെയാണ്. அந்த ஆவியின் மூலமாகத்தான். പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ആവിയെ നിയന്ത്രിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை அவர் நடத்துகிறார். ആ നിലയിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിയന്ത്രണമായ നമ്മുടെ ആത്മാവ്, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற நம்முடைய ஆவியானது നമ്മുടെ ദേഹത്തെയും ദേഹിയെയും, நம்முடைய ആത്മാവെയും ശരീരത്തെയും, ആത്മാവിനെ ശരീരത്തെയും, നമ്മുടെ ശരീരത്തെയും ആത്മാവെയും ആത്മീയമായിട്ട് സ്വാധീനിക്കുന്നു. ஆவிக்குரிய நிலையிலே அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. സ്പിരിച്വലി കൺട്രോൾ, ஆவிக்குரிய கட்டுப்பாடு. നോക്കിക്കോണേ, கவனியுங்கள், ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുകയാണ്, இங்க சொல்லி இருக்கிறது, ശരീരം, உங்களுடைய சரீரம், നിങ്ങളുടെ മനസ്സ്. உங்களுடைய மனசு. ഇവിടെ ഒന്നാമത്തെ കാര്യം ശരീരം. முதலாவது பார்ப்பது சரீரம். അത് നമ്മൾ കാണുകയുണ്ടായി. നാം அதை നേരത്തെ ദിനത്തിൽ பார்த்தோம். എങ്ങനെയാണ് ഇതിനെ ജീവനും വിശുദ്ധിയുള്ള യാഗമായിട്ട് അർപ്പിക്കേണ്ടത്? எப்படி பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுப்பது? പഴയ നിയമത്തിൽ, பழைய ஏற்பாட்டிலே ഊനമില്ലാത്ത ഒന്നിനെയും യാഗമായിട്ട് അർപ്പിക്കരുത്. ஊனமான யாதொன்றையும் தேவனுக்காக பலி செலுத்தக் கூடாது. ബലഹീനമായതോ, ബലവീനമാனதோ, മുറിവുണ്ടായതോ, അടിപെട്ടതോ, മുടന്തുണ്ടായതോ, മുടമാனதோ, ഏതെങ്കിലും ബലഹീനതയുള്ളതിനെ യാഗമായിട്ട് അർപ്പിക്കരുത്. எந்த விதமான குறைவுள்ளது, முடமானது ஒன்றும் பலி செலுத்தக் கூடாது. ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, இங்கே சொல்லி இருப்பது, നമ്മുടെ ജീവനും വിശുദ്ധിയുള്ള യാഗം എന്ന് പറഞ്ഞാൽ, நம்முடைய பரிசுத்தமும் பிரியமுமான பலி என்று சொன்னால், യാഗമൃഗം അർപ്പിക്കപ്പെടുമ്പോൾ ஒரு பலிமிருகமானது பலி செலுத்தப்படுகிற போது കെട്ടുന്നു, அதை கட்டுகிறார்கள். അതിന് வேற സ്വാതന്ത്ര്യമില്ല, அதற்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது. കെട്ടപ്പെട്ടവനായിട്ട്, அது கட்டப்பட்ட நிலையிலே ഇസ്ഹാക്കിനെ യാഗമായിട്ട് അർപ്പിച്ചപ്പോൾ, ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக துணிந்த போது, ഇസ്ഹാക്കിന് സ്വയം ഒരു സ്വാതന്ത്ര്യമില്ലാതെ മാറി. அந்த ஈசாக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ദൈവത്തിന് സമർപ്പണമുള്ളതായിട്ട് മാറി. அவன் தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக தன்னை அர்ப்பணிக்கிறவனாயிருந்தான். എഴുന്നേറ്റ് പോവാനായിട്ട് ശ്രമിച്ചില്ല. அவன் எழுந்து ஓடுவதற்கு முயற்சிக்கவில்லை. ആ നിലയിൽ, அந்த நிலையிலே ഒരു മരിച്ചവനെ പോലെ അവിടെ കിടന്നു. அவன் செத்தவனை போல அங்கே பலி பீடத்தின் மேல் கிடக்கிறான். യുവസോരന്മാരെ ശ്രദ്ധിക്കണം, வாலிப சகோதரர்கள் கவனிக்க வேண்டும், കുഞ്ഞുങ്ങളെ ശ്രദ്ധിക്കണം, பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், യുവസൗരന്മാരെ ശ്രദ്ധിക്കണം, வாலிப பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். റോമാലേഖനത്തിൽ 6-ാം അധ്യായത്തിൽ ரோமருக்கு எழுதின நிருபம் 6-ஆம் அதிகாரத்திலே പൗലോസ് അപ്പോസ്തലൻ അതിനെ ഇങ്ങനെയാണ് പ്രസന്റ് ചെയ്തിരിക്കുന്നത്. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். റോമാലേഖനം 6:2 6-ஆம் அதிகாரம் 2-ஆம் வசனத்திலே അവിടെ ഇങ്ങനെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, அங்கே என்ன வாசிக்கிறோம்? பாவத்துக்கு மரித்த நாம், പാപ സംബന്ധമായി മരിച്ച നാം, பாவத்துக்கு மரித்த നാം രക്ഷിക്കപ്പെടുമ്പോൾ, நாம் ரட்சிக்கப்பட்ட போது, നാം ആ നിലയിൽ യേശുവിനെ അംഗീകരിച്ചപ്പോൾ, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, നമ്മൾ പ്രഖ്യാപിക്കുന്നത്, நாம் அதை வெளிப்படையாக சொல்லுவது, പാപത്തിന് നത്തിങ് ഡു, പാപവുമായിട്ട് യാതൊരു ബന്ധവുമില്ല. இனி எனக்கு
இதற்கும் பாவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ഇന്നിവിടെ ഒരു സഹോദരനെയും സഹോദരിയും இன்றைக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ആ പ്രഖ്യാപനത്തെ அந்த வெளிப்படையான அறிக்கையை അത് ആന്തരികമായി നടന്നൊരു മാറ്റമാണ്. அது உள்ளுக்குள்ள ஏற்பட்டதான ஒரு மாற்றமாய் അതിനെ ബാഹ്യമായിട്ട് ജനത്തെ സാക്ഷീകരിച്ചു. அதை வெளிப்படையாக சாட்சியாக அவர்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக ഒരു അറിയിക്കുന്നത് அவர்கள் உலகத்தோடு சொல்லுவது, ഞാൻ ഇനിയും വിഗ്രഹാരാധന ചെയ്യത്തില്ല, நான் இனிமேல் விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டேன், ഞാനാണെങ്കിൽ മറ്റ് പാപങ്ങൾ ചെയ്യത്തില്ല, நான் இனிமேல் எந்த விதமான பாவமான காரியங்களுக்கு போக மாட்டேன், ഞാൻ മോഷ്ടിക്കത്തില്ല, நான் இனிமேல் திருட மாட்டேன், ഞാൻ കള്ളസാക്ഷി പറയത്തില്ല, நான் இனிமேல் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், ഞാനാണെങ്കിൽ ആരുടെ ഒന്നും അപകരിക്കത്തില്ല, எந்த காரணத்திலும் மற்றவருடைய பொருளை நான் அபகரிக்க மாட்டேன், ഞാനാണെങ്കിൽ പ്രസാദങ്ങൾ കഴിക്കത്തില്ല. പ്രസാദം அதாவது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நான் புசிக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ഞാനൊരു പുതിയ മനുഷ്യനായി நான் இப்போது ஒரு புதிய மனிதனாக மாறி இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ടവർ, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் പാപത്തോട് യാതൊരു ബന്ധവുമില്ല, பாவத்திற்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்க கூடாது. ബൈ ബൈ സിൻ, அதற்கு விடை சொல்ல வேண்டும். பாவமே ഞാൻ നിന്നെ വിട്ടു, நான் உன்னை விட்டு விட்டேன், ഞാനത് ചെയ്യത്തില്ല, இனிமே நான் செய்ய மாட்டேன், ഞാൻ പ്രവർത്തിക്കത്തില്ല, நான் சிறிய செய்ய மாட்டேன், ഞാൻ ചിന്തിക്കത്തില്ല, நான் பாவமான காரியங்களை சிந்திக்க மாட்டேன், പറയത്തില്ല, நான் பாவமான சொல்லை சொல்ல மாட்டேன். ഓ എന്തോ ഒരു തീരുമാനം. அது எப்படிப்பட்டதான ஒரு தீர்மானமாக இருக்கு. பாட்டுണ്ട് மலையாளத்தில், மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது, தமிழ் കാണും அது, தமிழே அது தமிழே அது இருக்கு. പാപത്തെ പറഞ്ഞു പാടുന്നു, പാപത്തെ സ്നേഹിപ്പാൻ ഞാനിനി செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, தேவன் குமாரனார் பாவத்தின் அந்த பாட்டு கொடுங்களேன். குரூசின் மேல் காண்கின்ற தாரிவ, குரூசின் மேல் காண்கின்ற தாரிவ, பிராணநாதன் என்பேர்காய் சாகின்றார். பிராணநாதன் என்பேர்காய் சாகின்றார். பவுல் சொல்லுகிறார், நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன். എന്തൊരു ജീവിതം ബ്രദറേ! ஓ எப்படிப்பட்ட வாழ்க்கை சகோதரா! പണ്ട് ഞാൻ എത്രയോ പാപത്തിൽ ഇടപെട്ടിരുന്നു. நான் முன்னாலே ஏகப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். എന്റെ മകളെ പഠിച്ചത് ബാംഗ്ലൂരിൽ, என்னுடைய மகள் படித்தது பெங்களூரிலே. ரெண்டு பேரும். அது மூத்த மோள் பின்னീട് ബോംബെ ചെന്ന് പഠിച്ചു. அதற்கு பிற்பாடு என்னுடைய மூத்த மகள் மும்பையிலே போய் படித்தார். അവിടുത്തെ ഒരു ജേർണലിസം കോളേജിൽ മാസ്റ്റേഴ്സിന് ജോയിൻ ചെയ്തു. அங்கே ஒரு ஜெர்னலிசம் என்று சொல்லப்படுகிற ஜெர்னலிசம் പത്രപ്രവർത്തനം, அதாவது ஊடகத்துறையிலே அவர் வேலை செய்தார். അപ്പോൾ അവിടെ ബോംബെയിലെ പ്രധാനപ്പെട്ട സിറ്റിയിലാണ് ആ കോളേജ്. அங்க மும்பை பட்டணத்திலே மிக மையமான ஒரு இடத்துல தான் அவளுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டது. மாஸ்டர்ஸ் ஆஃப் ஜேர்னலிசத்திலே அந்த அதனுடைய மேற்படிப்புக்காக അവിടെ 80 ஸ்டூடண்ட்ஸ் ഉണ്ട്. அங்கே 80 மாணவர்கள் இருக்கிறார்கள். വെറുതെ ഒന്നും കിട്ടത്തില്ല, அது சாதாரணமாக ஒன்றும் கிடைக்காது. ഓൾ ഇന്ത്യ ടെസ്റ്റ് എഴുതി പാസ്സായി, அது இந்தியா முழுவதும் உள்ள அவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டும். அவരുടെ ടീച്ചേഴ്സോ പ്രൊഫസേഴ്സോ, அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோ அல்லது லெக்சர்களோ അവർക്ക് ഹോംവർക്ക് അസൈൻമെന്റ് കൊടുക്കും. அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பார்கள். ഓരോ സ്ഥലത്ത് ചെന്നിട്ട് ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொண்டு வரணும். அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி தான் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொண்டு வர வேண்டும். அது ஈஸி அல்ல, அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. பல சேரி பிரதேசங்களுக்கு പറഞ്ഞു விடும். 80 பேரையும் பலவிதமான சேரி பகுதிகளுக்கெல்லாம் அனுப்புவார்கள். എന്നിട്ട് അവർ തിരിച്ചു വരും. அவர்கள் திரும்பி வருவார்கள். തിരിച്ചു വന്ന ശേഷം അവരെ അസസ് ചെയ്യും. அவர்கள் என்ன அங்கே கேட்டார்களோ விசாரித்தார்களோ அது எல்லாவற்றையும் இங்க ரிப்போர்ட்டாக கொடுப்பார்கள். പിള്ളേർക്ക് സ്വല്പം ഡിഫിക്കൽട്ട് ആണ് അത്. அது சொல்வதற்கு அவ்வளவு கடினமாக இருக்கும். എന്റെ മോള് പറഞ്ഞത്, என் மகள் சொன்னாள், அப்பா 79 പേരും ആണും പെണ്ണും. 79 ആണും പെണ്ണും. അത് കഴിഞ്ഞാൽ, അത് முடிந்தால் അടുത്തുള്ള പബ്സ് അറിയാമല്ലോ, കള്ള് വിൽക്കുന്ന സ്ഥലം, കള്ള് വിൽക്കുന്ന ഡാൻസ് ചെയ്യുന്ന സ്ഥലം. அதாவது இந்த 79 பேரும் அந்த கேளிக்கை விடுதி அல்லது இந்த பப் என்று சொல்லக்கூடியதான அந்த இடங்களுக்கு பப்ஸ், டான்ஸ், பார், ஒரே ஒரு மாதம் இவள் ஒருவள் மட்டும் அங்கே போகவில்லை.
ഞാൻ പാപത്തോടെ have nothing to do. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று நான் தீர்மானம் எடுத்தேன். റോമാലേഖനം 6:12 പറയുകയാണ്. ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். നമ്മുടെ വിഷയം നമ്മുടെ ശരീരമാണല്ലോ. நம்முடைய தலைப்பு நம்முடைய சரீரம் தானே. ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയുള്ള യാഗമായി അർപ്പിപ്പീൻ. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். എന്നിട്ട് പറയുകയാണ്, அடுத்து இங்கே சொல்லுகிறார், ஆகவே ஆகையால் പൗലോസ് പറയുകയാണ്, பவுல் சொல்கிறார், പാപം നിങ്ങളുടെ മർത്യ ശരീരത്തിൽ അതിന്റെ മോഹങ്ങളെ അനുസരിക്കുമാർ ഇനി വാഴരുത്. 12ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவமாலாதிருப்பதாக. മനസ്സിലായോ? புரிந்ததா? பாவங்கள் നിങ്ങളുടെ കയ്യിൽ വാഴരുത്. உங்களுடைய கையில் இருக்க கூடாது. കണ്ണിക്കുള്ള വാഴരുത്. உங்களுடைய கண்களில் இருக்க கூடாது. നിങ്ങളുടെ മണത്തിൽ നിങ്ങൾ മണപ്പിക്കുന്ന കൂടെ വാഴരുത്. உங்களுடைய மனசுல இருக்க கூடாது. ஒரு இந்திரியங்களும் கூட வாழരുത്. உங்களுடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களிலும் இந்த பாவங்கள் இருக்க கூடாது. காரணம் നിങ്ങൾ പാപസംബന്ധമായി മരിച്ചവരാണ്. நீங்கள் பாவத்திற்கு ஏற்கனவே மரித்து விட்டீர்கள். അതിന്റെ 11ആം വാക്യത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നു. 11ആം വചനത്തിൽ இப்படியாக வாசிக்கிறோம், ഔവണ്ണം നിങ്ങളും പാപസംബന്ധമായി മരിച്ചവർ എന്നും ക്രിസ്തുവേശുവിൽ ദൈവത്തിന് ജീവിക്കുന്നവർ എന്ന് നിങ്ങളെ തന്നെ എണ്ണുവീൻ, കരുതുവീൻ. 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். നിങ്ങൾ എണ്ണണം, நீங்கள் நினைக்க வேண்டும். you consider yourself. நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், നിങ്ങൾ കരുതണം, நீங்கள் அதை நினைக்க வேண்டும். ചില കാര്യങ്ങൾ നമുക്ക് വളരെ വളരെ ஆகர்ஷமாயிட்டு லோகத்தில் நிന്നും வரும்போது சில விஷயங்கள் உலகத்திலிருந்து நம்ம ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகத்தில் உண்டாகும். குഞ്ഞുങ്ങളே, பிள்ளைகளே, நீங்கள் പറയണം, நீங்கள் சொல்ல வேண்டும், நான் பாவ சம்பந்தமாய் மரிச்சவன், நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன். I am dead unto sin. நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன். 13ஆம் வாക്യം എന്ന് പറയുന്നത് 6:13. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். വീണ്ടും പോയാണ് പൗലോസ്, വീണ്ടും மறுபடியும் அப்போஸ்தலன் பவுல் எங்கே சொல்கிறார், ஒரு சத்தியத்தை விசകലനം ചെയ്യുകയാണ്. ஒரு சத்தியத்தை அங்கே அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ടീച്ചേഴ്സിന് അറിയാം, ஆசிரியர்களுக்கு தெரியும், പ്രൊഫസേഴ്സ് അറിയാം, லெக்சரர்களுக்கு தெரியும். ഒരു കാര്യം ഒന്നായിട്ട് അങ്ങോട്ട് പറയുന്നില്ല, ஒரே விஷயத்தை அங்க மொத்தமாக சொல்கிறது. ஒரு காரியம் പറഞ്ഞ ശേഷം ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு பிற்பாடு ட்ரூத் அப்பான் ட்ரூத், அந்த உண்மைக்கு மறுபடியும் ஒரு உண்மையை சொல்கிறார். ட்ரூத் அப்பான் ட்ரூத், மேலும் மேலுமாக சொல்கிறார். ஒரு சத்தியத்திலிருந்து കൂടുതൽ സത്യങ്ങൾ மேலும் ஒரு சத்தியத்திற்காக ബിൽഡപ്പ് ചെയ്ത് அங்கே உயர்ந்த நிலையிலே ആത്യന്തികമായ സത്യത്തെ ആശീർവദിക്കുകയും ചെയ്യുക. அவர் அந்த சத்தியத்துக்கு மேலே சத்தியத்தை அவர் ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். നിങ്ങളുടെ അവയവങ്ങളെ, நீங்கள் உங்கள் அவயவங்களை, നിങ്ങളുടെ അവയവങ്ങൾ നിങ്ങൾക്കറിയാം, உங்களுடைய அவயவங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ശരീരത്തിന്റെ അവയവങ്ങൾ, എന്റെ ശരീരത്തിന്റെ അവയവങ്ങൾ എനിക്കറിയാം. நம்முடைய சரீரத்திலே என்னென்ன அவயவங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ഞാൻ വിശദീകരിച്ചൊന്നും പോകുന്നില്ല, இதை நான் விளக்கி சொல்ல போவதில்லை. ബോംബെയിലും ഡൽഹിയിലൊക്കെ യൂത്ത് കോൺഫറൻസ് സംസാരിക്കുമ്പോൾ, பாம்பேயிலும் டெல்லியிலெல்லாம் வாலிபர்கள் மத்தியிலே நான் பேசுகிற போது, அவரோடு സംസാരിക്കുമ്പോൾ, அவரிடத்தில் பேசுகிற போது பச்சையாയിട്ട് പറയും, வெளிப்படையாகவே சொல்லுவேன், നിങ്ങളുടെ ഇന്ന അവയവങ്ങൾ, உங்களுடைய இந்த குறிப்பிட்ட அவயவங்கள் என்றே சொல்லுவேன். പാപം ചെയ്യുന്ന നിങ്ങളുടെ അവയവങ്ങൾ, நீங்கள் பாவம் செய்கின்றதான உங்களுடைய குறிப்பிட்ட அவயவங்கள், உங்களுடைய அவயவங்களை അനീതിയുടെ ആയുധങ്ങളായി, அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு சமர்ப்பிக்கிறது. பாவத்திற்கு ஒப்புக்கூடாதீர்கள், பாவத்திற்கு ஒப்புக்கூடாதீர்கள். காரணம் എന്താണ്? என்ன காரணம்? பாவ சம்பந்தமாய் നിങ്ങൾ മരിച്ചു. நீங்கள் ஏற்கனவே பாவத்திற்கு மரித்து விட்டீர்கள். by sin. நீங்கள் ஏற்கனவே பாவத்திற்கு நீங்கள் விடை சொல்லி விட்டீர்கள். ഞാൻ ക്രിസ്തുവിൽ തീരുമാനമെടുത്തു. நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் தீர்மானம் எடுத்து விட்டேன். ஒருவன் கிறிஸ்துவிலாயால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவள் புதிய சிருஷ்டியாகுന്നു. அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். அதனால் ஆகவே നിങ്ങൾ പാപത്തിന് സമർപ്പിക്കരുത്. ஆகவே பாவத்துக்கு உங்கள் சரீரங்களை ஒப்புக்கூடாதிருங்கள். നിങ്ങളുടെ നാക്ക്, உங்களுடைய நாவு, നിങ്ങളുടെ നാവ്, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய மூக்கு, നിങ്ങളുടെ ലിപ്സ്, உங்களுடைய உதடுகள், നിങ്ങളുടെ സ്കിന്ന്, உங்களுடைய தோல், എന്താണ് പറയേണ്ടത്? எல்லாமே, കണ്ണ്, உங்களுடைய கண்கள். ഈ നാലൊക്കെ കണ്ണിൽ കൂടെയാണ് എല്ലാം ഇങ്ങോട്ട് അകത്തോട്ട് കയറുന്നത്. நமக்குள்ளே நுழைவது எல்லாமே இந்த கண்களின் வழியாகத்தான் உள்ளே நுழைகிறது. പണ്ട് സിനിമാ കോട്ടയിൽ പോകണം, முன்பு நாம் சினிமா
சினிமா தியேட்டருக்கு போவோம். ഇപ്പൊ യൂട്യൂബിന് പോരും. இப்போ கையில இருக்கக்கூடிய யூடியூப் போதும். ആ നിലയിൽ എല്ലാം നമ്മുടെ ജീവിതം അതിനെ എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയാമോ? நாம் என்ன செய்யணும் தெரியுமா? അത് മരിച്ചവരായി കരുവീൻ. நாம் அதற்கு நாம் மரித்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். നിങ്ങൾ അതിനെ മരിച്ചിട്ട് நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் നിങ്ങളുടെ അവയവങ്ങളെ നീതിയുടെ ആയുധങ്ങളായും உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக എന്നിട്ട് அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? ദൈവത്തിന് தேவனுக்கு സമർപ്പിക്കുവിൻ, ஒப்புக்கொடுங்கள். റോമാലേഖനം 12-ാം അധ്യായത്തിൽ പൗലോസ് പറഞ്ഞ എന്താണ്? ரோமருக்கு 12-ാം அதிகாரத்தில் அப்போஸ்தலனாയ பவுல் என்ன சொல்கிறார்? ശരീരങ്ങളെ, உங்கள் சரீரங்களை, ശരീരാവയവങ്ങളെ, உங்கள் சரீர அவயவங்களை യാഗമായി സമർപ്പിക്കൂ. நீங்கள் சுகந்த வாசனை பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். മാത്തമാറ്റിക്സ് അറിയുമോ? கணக்கு தெரியுமா? മനുഷ്യസൃഷ്ടിയാണ്ട് ഞാൻ അധികം അങ്ങ് ഇന്ററാക്റ്റീവ് ആയിട്ട് പോകുന്നില്ല. வசனத்தை பேசுகிறதுனால ആൽജിബ്ര അറിയാമല്ലോ. அல்ஜிப்ரா தெரியுமல்ல உங்களுக்கு? അറിയാം അല്ലേ? உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா? இல்லையா? ആൽജിബ്ര a+b the whole square is equal to a square plus b square. അതൊക്കെ നിങ്ങൾക്ക് അറിയാവുന്ന കാര്യമാണ്. ഇവർ சொன்னது அப்படியே நீங்க അങ്ങനെ சொன்னதெல்லாம் அப்படி എനിക്കറിയാൻ മാറ്റേ. ഓക്കെ ഈക്വേഷൻ ആയതിനാൽ ഞാനൊരു ഇക്വേഷൻ ചോദിച്ചോട്ടെ. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ, உங்கள் சரீரங்களை യാഗമായി സമർപ്പിക്കുവിൻ ഈസ് ഈക്വൽ ടു, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் நீங்கள் தேவனுக்கு சமர்ப்பிங்க ஈக்குவல் டு, ഈസ് ഈക്വൽ ടു, ഈസ് ഈക്വൽ ടു, സമം എന്താണ്? என்னது? ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, നിങ്ങളുടെ അവയവങ്ങളെ, உங்கள் அவயவங்களை നീതിയുടെ ആയുധങ്ങളായും நீதிக்குரிய ஆயுதங்களாக ദൈവത്തിന് സമർപ്പിച്ചു, தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். മനസ്സിലായല്ലോ? புரிந்து விட்டதா? നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ കുഞ്ഞുങ്ങളെ? பிள்ளைகளே, உங்களுக்கு புரிந்து விட்டதா? அநீதிக்கு சமர்ப்பிക്കുകയാണെങ്കിൽ நீங்கள் உங்கள் சரீர அவயவங்களை அநீதிக்குரிய ஆயுதங்களாக பாவிப்பீர்களா? അശുദ്ധിക്ക് പ്രവർത്തിക്കുകയാണെങ്കിൽ, அசுத்தமான காரியங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ദൈവം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിക്കത്തില്ല. கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் கிரியை செய்ய மாட்டார். എന്താണ് കാരണം? என்ன காரணம்? ദൈവം വിശുദ്ധനാണ്. அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். He has nothing to do with unholiness. அவர் ஒருபோதும் இந்த நிலையில் அவர் கிரியை செய்வதில்லை. ജീവനും വിശുദ്ധിയുള്ള യാഗമായിട്ട് അർപ്പിക്കും. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமான தேவனுக்கு பரிசுத்த வழியாக அவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். അതിനുശേഷം പറയുകയാണ്, அதற்கு பிற்பாடு சொல்கிறார், നിങ്ങളുടെ മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടുവീൻ. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം പ്രവർത്തിക്കണമെങ്കിൽ, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால், നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കണമെങ്കിൽ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், നിങ്ങൾക്ക് സ്വയം നിങ്ങൾക്ക് ഉപയോഗപ്പെടാമെന്ന് നിങ്ങൾക്ക് തോന്നും. நீங்க ஒருவேளை உங்களுடைய சுய பலத்தினாலே பயன்படலாம் என்று நீங்க நினைக்கலாம். ദൈവ വേല ചെയ്യുന്നവര് പോലും ദൈവത്തിന്റെ വേല, தேவனுடைய வேலையை நீங்கள் செய்கிறவளா இருந்தாலும், ஊழியம் செய்கிறவளா இருந்தாலும் സ്വയം പ്രവർത്തിക്കാം. நம்முடைய சுய பலத்தினாலே கிரியை செய்ய முடியும். അയ്യോ, അനേക ദേവദാസന്മാരെ എനിക്കറിയാം. அநேக ஊழியர்கள் எனக்கு தெரியும். കുറ്റപ്പെടുത്തുകയല്ല, அவர்களை குறை சொல்வதில்லை. പാപത്തിൽ ജീവിച്ചുകൊണ്ട്, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு കർത്താവിന്റെ വേല ചെയ്യുക, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ആത്മാക്കളെ നേടാൻ പോവുക, ஆத்துமாக்களை தேட போகிறார்கள், പ്രസംഗിക്കാൻ പോവുക, அவர்கள் பிரசங்கம் பண்ண போகிறார்கள். ദൈവം പ്രവർത്തിക്കും. ஆண்டவர் கிரியை செய்கிறதில்லை, സ്വയം പ്രവർത്തിക്കുകയാണ്. தன்னுடைய சுயபலத்தினை ஊழியம் செய்கிறார்கள். ഇവിടെ പറയുകയാണ്, இங்கே சொல்கிறார், ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം തിരിച്ചറിഞ്ഞ് അതുപ്രകാരം ജീവിക്കണം. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து பகுத்தறிந்து நீங்கள் செய்ய வேண்டும். അവിടെ പറഞ്ഞ രണ്ടാമത്തെ കാര്യം എന്തുവാ? அங்கே இரண்டாவது அவர் சொல்வது என்ன? അത് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, നിങ്ങളുടെ മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടുവീൻ. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടുവീൻ. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ഇപ്പോഴല്ല ഇന്ത്യ ഗ്യാസ് വന്ന, ഇന്ത്യ ഗ്യാസ് இந்தியன் கேஸ், சமையல் கேஸ் இப்ப வரவில்லை. இல்ல, குக்கிங் கேஸ் கொண்டிருக்கேன். நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடியதான சமையல் எரிவாயு. പണ്ട് முன்னாலே അത് വിറകുകളായിരുന്നു. விறகு வைத்து எரித்து கொண்டிருந்தார்கள். വിറകുകൾ ഇങ്ങനെ ഇരിക്കും, விறகு கொண்டு எரித்து கொண்டிருந்தார்கள். ചിമ്മിനി ഇരിക്കേ, அந்த விறகு சிம்மினி மேலோடு போக அதாவது புகைக்குண்டு மேலே போவதற்கு இருந்தது. ആ ചിമ്മിനിയുടെ അടിയിൽ വെട്ടം കിട്ടാൻ വേണ്ടി அவர்கள் அங்கே வெளிச்சம் கிடைப்பதற்காக വിറക് ഇങ്ങനെ വെച്ചിട്ട് இந்த விறகை வைத்து விட்டு സ്വല്പം മണ്ണെണ്ണ ഒഴിച്ച് கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி കത്തിക്കും, தீய வைப்பார்கள். എന്നിട്ട് ആ വിറക് ഇങ്ങനെ ഊതി കൊടുക്കും.
பூ ஊதி கொடுக்கும். அவர்கள் என்ன செய்வாங்க, ஊதுகுலையில வைத்து பூன்னு என்ன செய்வாங்க, ஊதுவாங்க. അമ്മച്ചിമാരൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. அம்மா நிறைய எங்க தாய்மார்கள் அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த கொச்ச பெண்பிள்ளாரൊക്കെ வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்குள்ள பிள்ளைகள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் അവര് വന്നിട്ടാണ് ഗ്യാസ് ഗ്യാസ് ഓക്കെ ഗ്യാസ് ആണ്. എന്നാൽ അന്ന സമയത്ത് ஆனா அன்ற நாட்களிலே ഈ വിറവ് കത്തുമ്പോഴ് இந்த விறகு தீ கத்து കരി ഉണ്ടാവും. கரி பிடிக்கும், കാർബൺ கரி பிடிக்கும். അപ്പൊ അവിടെ ഒരു ബൾബുണ്ട്. அங்கே ஒரு பல்ப் இருக்கிறது. അത് ആദ്യം നല്ല വെളിച്ചമായിരിക്കും നൽകുന്നത്. அந்த பல்பானது ஆரம்பத்துல பாதி நல்ல பிரைட்டா ഈ കരി കൊണ്ടുകൊണ്ട് இந்த புகையை அடிச்சு ഇതങ്ങ് കാർബൺ അങ്ങ് പിടിക്കും. அந்த புகையானது அந்த பல்பை போய் தாக்கும், വെളിച്ചം പുറത്തു വരത്തില്ല. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சமானது மங்க ஆரம்பித்து விடும், പ്രകാശിക്കത്തില്ല, அது வெளிச்சம் കൊടുப்பதில்லை. അതുകൊണ്ട് വല്യപ്പച്ചി പറയും, அதனால அந்த தாய் பாட்டியம்மா മോനെ നീ ഈ പാതകത്തിലോട്ടൊന്ന് കേറ്, ഈ പാതകം நீ இந்த இதுல உனக்கு கொஞ்சம் ஏறு, அந்த பல்பை உனக்கு கலட்டி அதை சுத்தி கழுகி அது ஒரு நல்ல ஒளி கொடுக்கட்டும், அது சுத்தமாக மறுரூபமாக்கப்பட வேண்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூபம் அതാണ് நல்ல வாக்கு, அதுதான் நல்ல விளக்காக இருக்கிறது. அது அந்த பிரகாசிக்கத்தக்க ரீதியில அது நன்றாக ஒளி கொடுக்க ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, இங்கே சொல்லி இருப்பது നമ്മുടെ മനസ്സ്, நம்முடைய மனது, നമ്മുടെ ദേഹി, நம்முடைய சரீரம், നമ്മുടെ അഭൗമ്യമായ നാം, அதாவது உள்ளான மனுஷனாகிய நாம், അതിനൊരു രൂപാന്തരം, அதற்கு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். നമ്മൾ രക്ഷിക്കപ്പെട്ടവരാണ്, நாம் രക്ഷിക്കപ്പെട്ടவர்தான், നാം വീണ്ടുജനിക്കപ്പെട്ടവരാണ്, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் தான். എന്നാൽ പ്രിയപ്പെട്ടവരെ, என் அன்புக்குரியவர்களே, നമ്മുടെ അകത്തെ മനുഷ്യൻ, நம்முடைய உள்ளான மனுஷன் മലിനപ്പെടാൻ സാധ്യതയുണ്ട്, அது அசுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. എങ്ങനെയാണ് ഈ മലിനപ്പെടുന്നത്? எப்படி இது அசுத்தப்படுகிறது? നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ഇന്ദ്രിയങ്ങളിൽ നിന്നും, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய മാത്രമല്ല மாசுகள், ലോകത്തിന്റെ മാലിന്യങ്ങള്, உலகத்தில் இருக்கக்கூடியதான கரைதிரைகள் നമ്മുടെ അകത്തേക്ക് പ്രവേശിക്കും, நமக்குள்ளே அது നമ്മുടെ ദേഹിയിലേക്ക്, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக, ஆத்மாவுக்குள்ளாக, നമ്മുടെ അകത്തെ മനുഷ്യനെ, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அது நுழையும், അവിടേക്ക് അത് പ്രവേശിക്കും, அதற்குள்ளே அது நுழையும். നമ്മൾ നോക്കുമ്പോൾ നാം அதை பார்க்கிற போது എഫേസ്യ ലേഖനം 3:1 വായിക്കുമ്പോൾ, 1 മുതൽ 6 വരെ വായിക്കുമ്പോൾ, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் ആ മനസ്സിനെ, அந்த மனிதை പറഞ്ഞിരിക്കുന്നത്, ആ ദേഹിയെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, அந்த உள்ளான ஆத்மாவை பற்றி சொல்லி இருப்பது പറഞ്ഞിരിക്കുന്നത് അറിയാമോ? என்ன சொல்லிக்க தெரியுமா? അകത്തെ മനുഷ്യൻ, உள்ளான மனுஷன், അകത്തെ മനുഷ്യൻ, உள்ளான மனுஷன், പുറത്തെ മനുഷ്യൻ, പുറത്തെ മനുഷ്യൻ, புறம்பான மனிதன், അകത്തെ മനുഷ്യൻ, உள்ளான மனிதன், നമ്മുടെ ഇമ്മറ്റീരിയൽ പാർட், நம்முடைய சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியதான பகுதிகள், അഭൗമിയ, பார்க்க முடியாத, അതാണ് അത് അവിടെ മലിനമാക്കും, அது நம்மை மாசுபடுத்துகிறது. ഈ അകത്തെ മനുഷ്യനെ കുറിച്ചാണ്, இந்த உள்ளான மனிதனை பற்றி தான், നമ്മുടെ ദേഹിയെ കുറിച്ചാണ്, நம்முடைய ஆத்மாவை குறித்து தான் അപ്പോസ്തലനായ പത്രോസ്, அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 പത്രോസ് 3:4 പറഞ്ഞിരിക്കുന്നത്, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார், ഗൂഢമനുഷ്യൻ, ഗൂഢമനുഷ്യൻ. 1 பேதுரு 1 പത്രോസ് 3:4, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அழியாத 3:4 இல்ல, ഗൂഢമനുഷ്യൻ 3:4, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இது மாசுபடும். കമ്പ്യൂട്ടർ പഠിക്കുന്ന പിള്ളേരുണ്ടോ? கம்ப்யூட்டர் படித்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீர்களா? சாஃப்ட்வேர் ഈ കമ്പ്യൂട്ടർ തുടങ്ങിയ കാലത്ത്, இந்த கம்ப்யூட்டர் வந்த நாட்களிலே ഞങ്ങൾക്ക് ട്രെയിനിങ് തരുമ്പോൾ, எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற போது ഞങ്ങളെ പഠിപ്പിക്കുന്ന ഒരു കാര്യമുണ്ട്, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ഈ കമ്പ്യൂട്ടറിന്റെ കീബോർഡ് ഉണ്ട്, இந்த கம்ப்யூட்டர்ல கீபோர்டு இருக்கிறது, നമ്മൾ ടക്ക് 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 അടിക്കും, அங்கதான் நம்ம டக் 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 விஷயம் அடிப்போம், നമ്മൾ എന്തടിച്ചാലും അത് അകത്ത് പോകും, நம்ம என்னத்தை தொட்டாலும் அது அங்க உள்ள போகும், അതിന്റെ പ്രോഗ്രാമിലേക്ക് പോകും, അകത്തോട്ട് പോകും, அது உள்வழியாக அது உள்ளே அந்த സ്ക്രീனுக்கு വരും. ഞങ്ങളുടെ ട്രെയിനേഴ്സ് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്, எங்களுடைய பயிற்சியாளர் எங்களுக்கு சொல்லுவார், മാലിന്യം അകത്ത് കയറിയാൽ, அதாவது மாசு உள்ளே நுழைந்தால், വേണ്ടാത്തത് കയറിയാൽ, தேவையில்லாத உள்ளே ஏறுமானால் കമ്പ്യൂട്ടർ തരും, വേണ്ടാത്തത് തന്നെ പുറപ്പെടുവിക്കും, தேவையில்லாத பூரா வெளியே வந்துடும். ഇതുപോലാണ് മനുഷ്യൻ, இதுதான் மனிதன்.
നമ്മുടെ ഇന്ദ്രിയങ്ങൾ കൂടെ நம்முடைய உள்ளந்திரியங்களில் പാപമകത്ത് കയറിയാൽ நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் மூலமாக பாவம் உள்ளே போகுமானால் രക്ഷിക്കപ്പെട്ടവരാണെങ്കിലും நாம் ரட்சிக்கப்பட்டவராயிருந்தாலும் അത് മലീനസമായിട്ട് മാറും. நாம் அசுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. റബ്ബിഷ് ഇൻ ரப் இஸ் இன் അത് തന്നെ. ഏതായാലും ഞാൻ പറയാൻ കാര്യം குப்பை உள்ளே போவது. പൗലോസ് പറയുകയാണ്, பவுல் சொல்கிறார், മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടണം. உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടതാണ്, நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், ഞാൻ സ്നാനപ്പെട്ടവളാണ്, நான் ஞானஸ்தானம் எடுத்தவளாய் ഞാൻ இருக்கிறேன், ഞായറാഴ്ച വന്നിട്ട് അപ്പം മുറിക്കുന്നവനാണ്, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். എന്നാൽ എന്റെ ജീവിതം ஆனால் என்னுடைய வாழ்க்கை எனக்குள்ளே குப்பை வருகிறது. സമയമില്ലാത്തതിനാൽ ഞാൻ മുന്നോട്ട് പോവുകയാണ്. நேரம் ஆகிறதுனால முன்னேறி போகிறேன். എങ്ങനെയാണ് ഈ കഴുകുന്നത്? இதை எப்படி சுத்திகரிப்பது? എങ്ങനെ നമുക്ക് ഒന്ന് ആ ബൾബ് കഴുകുന്നത് പോലെ ബൾബ് അതിനെ ക്ലീൻ ആക്കാം? அந்த பல்பை எப்படி நாம் சுத்திகரிக்கிறோமோ அதுபோல நம்முடைய மனசை எப்படி சுத்திகரிப்பது? പണ്ട് ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് ടെലിവിഷൻ ആയിരുന്നു. முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் கம்ப்யூட்டர் இருந்தது. 80 போன்ற வருஷங்களில். அது ഞാൻ ബോംബെ പഠിക്കുകയാണ്. டிவி டெலிவிஷன் ബോംബെ പഠിക്കുകയാണ്. அன்றைய நாட்களிலே நான் மும்பையிலே படித்துக் கொண்டிருந்தேன். ആദ്യമായിട്ട് കണ്ടത്, நான் முதலாவது பார்த்தது സഞ്ജീവ് ഗാന്ധി മരിച്ചതോട്ട് വീഴുന്നു, അല്ലെങ്കിൽ തന്റെ അടക്കമാണ്. அதாவது ராஜீவ் காந்தி சஞ்சீவ் காந்தி மேலிருந்து கீழே விழுகக்கூடிய அந்த காட்சி தான் முதலாவது பார்த்தேன். 1980. அது 1980. ഒരിക്കലും കരയാത്ത ഇന്ദിരാഗാന്ധി, ஒருபோதும் அழாத இந்திரா காந்தி, லயன் லேடி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவள். அதுவரை பிடிச்சு நிന്നു. அதுவரைக்கும் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். சிதையிலாണെങ്കിൽ அது கத்திச்சപ്പോൾ அந்த சரீரமானது எரிக்கப்படுகிற போது வாவிட்டு கரைந்தது. ഞാൻ ഈ ബ്ലാക്ക് அந்த அம்மா வாய் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். ഞാനത് ബ്ലാക്ക് ആൻഡ് டிவி കണ്ടു. அன்றைக்கு நான் அதை கருப்பு வைட் வெள்ளை கருப்பு டிவியிலே நான் அதை பார்த்தேன். ആ ബ്ലാക്ക് ആൻഡ് டிவி ഞാനത് കാണുകയുണ്ടായി. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியிலே நான் அதை பார்த்தேன். നമ്മുടെ ജീവിതത്തിൽ, നമ്മുടെ வாழ்க்கையிலே, നമ്മുടെ ജീവിതത്തിൽ ആ നിലയിലുള്ളതായ ബ്ലാക്ക് ആൻഡ് டிவி അനുഭവം ഉണ്ടാവും. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல கருப்பு வெள்ளை அந்த டிவியினுடைய அனுபவம் நம்ம வரக்கூடும். അപ്പോൾ നമ്മൾ എന്ത് ചെയ്യുന്ന അറിയാമോ? அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? അത് പ്രകാരം നമ്മൾ അതിനെ ശുദ്ധീകരിക്കണം. നമ്മളെ ഒരു ശുദ്ധീകരണം ഉണ്ടാകണം. நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு ஏற்பட வேண்டும். മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടുവീൻ. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. നമ്മുടെ ദേഹിയെ പുതുക്കണം. நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்க வேண்டும். അപ്പോൾ അതിനുവേണ്ടി എന്ത് ചെയ്യണം? அதற்காக என்ன செய்யணும்? എന്താണ് നമ്മൾ ചെയ്യേണ്ടത്? நாம் என்ன செய்ய வேண்டும்? നമ്മളെ അന്ന് ഞാൻ പറഞ്ഞത്, ഈ ബ്ലാക്ക് ആൻഡ് டிவி இறங்கி வந்தப்போ, இந்த கருப்பு வெள்ளை டிவி தொலைக்காட்சி பெட்டியா வந்தபோது, இந்த கலர் இல்ல அന്ന് വന്നപ്പോൾ, இன்றைக்கு கலர் இருக்கு, அன்றைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்தபோது പ്രശസ്തമായ അഡ്വർടൈസ്മെന്റ് ഉണ്ടായിരുന്നു. அங்கே மிக பிரபலமான ஒரு விளம்பரம் இருந்தது. അഡ്വർടൈസ്മെന്റ് അറിയാമല്ലോ? விளம்பரம் தெரியுமல்லவா? അഡ്വർടൈസ്മെന്റ് விளம்பரம் അത് ബോംബെയിൽ ചിത്രീകരിച്ചതാണ്. அது மும்பையில தயாரிக்கப்பட்டது. அது ஏது ப்ரோகிராமிന്റെ இடைக்கு வரும். அது எப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடந்தாலும் இடைக்கிடையே அந்த விளம்பரமானது வரும். சோப் பவுடரிന്റെ അഡ്വർടൈസ്മെന്റ് ആണ്. அது ஒரு சோப்பு பவுடருடைய விளம்பரம். ആ സോപ്പ് പൗഡറിന്റെ ഇത് ഇങ്ങനെയാണ് പോകുന്നത്. அந்த சோப்பு பவுடர் விளம்பரம் இப்படியாக இருந்தது. ആ സോപ്പ് പൗഡറിനെ കുറിച്ചുള്ള പരസ്യമാണ്. அந்த സോപ്പ് പൗഡറുடைய விளம்பரமாக இருந்தது. നല്ലൊരു പരസ്യമാണ്, நல்ல ஒரு விளம்பரம். അടുത്ത സമയത്ത് ഞാനത് കാണുകയുണ്ടായി. அந்த சமயத்தில் நான் அதை பார்த்து கொண்டது. സോപ്പ് പൗഡറോട് പറയുകയാണ്, அந்த சோப்பு பவுடர் இடத்துல சொல்கிறார்கள், ഐ തിങ്ക് അതിന്റെ പേരാണെങ്കിൽ മിൽമ, നിർമ്മ വാഷിംഗ് പൗഡർ. ഓർക്കുന്നുണ്ടോ? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாஷிங் பவுடர் நிர்மா. அது തന്നെ. அது ഹിന്ദിയിലുണ്ട്, മലയാളത്തിലുണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. മലയാളത്തിലും ഇருக்கு, ഹിന്ദിയിലും இருக்கு, എല്ലാ മൊഴിയിലും இருக்கு. അവര് പറയുന്നത്, அவங்க சொல்றாங்க, എന്തഴുക്ക് പോയാലും, எப்பேற்பட்ட அழுக்கு இருந்தாலும், നിർമ്മ வாஷிங் பவுடர், இந்த நிர்மா வாஷிங் பவுடர் ஆனது அதை சுத்திகரிக்கும். നമ്മളെ, നമ്മുടെ മലീനസമായ നമ്മുടെ ഹൃദയത്തെ, നമ്മുടെ മനസ്സിനെ, നമ്മുടെ இதயம் அசுத்தமாயிருக்கக்கூடிய നമ്മുടെ இதயத்தையும் നമ്മുടെ ശരീരത്തെയും അതിനെ ശുദ്ധീകരിക്കുന്നത് എന്താണ്? அதை சுத்திகரிப்பது எது? രണ്ട് ஏஜென்ட்ஸ் இருக்கிறார். എന്ന് പറയുന്നത് കെമിക്കൽ, രണ്ട് ഏജന്റ്സ് എന്ന് പറയും. രണ്ട് കെമിക്കൽ, വേദിപ്പൊരുൾ. രണ്ട് കാര്യങ്ങൾ, കാറ്റാലിസ്റ്റ് എന്ന് പറയും. മലയാളത്തിലാണെങ്കിൽ രണ്ട് കാര്യങ്ങൾ, രണ്ട് പൊരുൾ இருக்கு, மூலப்பொருள் வெச்சுக்கோங்க. ഒന്നാമത്തെ കാര്യം, முதலாவது அது പറഞ്ഞു നമുക്ക് വചനം വായിക്കുമ്പോൾ കാണുവാനാണ് സാധിക്കുന്നത്. அதே வசனத்தை படிக்கிற போது உங்களுக்கு புரியும். ദൈവത്തിന്റെ വചനം முதலாவது நம்மை சுத்திகரிப்பது தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய ഒന്ന് പറഞ്ഞോ தேவனுடைய അല്ലെങ്കിൽ ഉറങ്ങിപ്പോകും കേട്ടോ, இல்லாட்ட நீங்க தூங்கிடுவீங்க. ദൈവത്തിന്റെ വചനം முதலாவது நம்ம சுத்திகரிப்பது கர்த்தருடைய வார்த்தை. ഞാൻ ഇന്നലെ പറയുണ്ടായി, நான் நேற்று தினத்திலே சொன்னேன். നമ്മള് എഫേസ്യ ലേഖനം 5:24 ഒക്കെ വായിക്കുമ്പോൾ, எபேசியர் 5:24 வாசித்த போது, വായിക്കണ്ട, இப்ப நான் வாசிக்க தேவையில்லை. ദൈവവചനത്തെ தேவனுடைய வசனத்தை കഴുകുന്ന വെള്ളമായിട്ട് ഉപമിച്ചിരിക്കുന്നു. நம்மை சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறது. ഈ വെള്ളം എന്തും കഴിവില്ലേ? வெள்ளமானது எல்லாத்தையும் சுத்திகரிக்கும். ഞാൻ ബോംബെയിലാണല്ലോ പഠിച്ചത്, ബെടായി പറയല്ല. நான் பாம்பேல தான் படித்தேன், நான் பொய் சொல்லவில்லை. ബെടായി പറയല്ല, பெருசா சொல்லல, பெரிய காரியம் പറയല്ല, பெரிய விஷயங்களை சொல்லல. ആനലെ പഠിക്കുമ്പോൾ அங்கே நான் படிக்கிற போது 3 മാസം സമ്മറാണ്, വേനലാണ്. 3 மாதங்கள் அங்கே வெயில் காலம், മഴയില്ല. அங்கே மழை இருக்காது. ഈ 4 പല മാസങ്ങൾ അവിടെ മഴയില്ല. அங்கே பல மாதங்கள் மழையே இருக்காது. ഏകദേശം 6, 7, 8, 9 മാസം മഴയില്ല. கிட்டத்தட்ட 8, 9 மாதங்கள் அங்க மழையே பெய்யாது. ബോംബെയുടെ ഈ ഡ്രെയിനേജസ് എല്ലാം അങ്ങ് അഴുക്കാവും. அங்கே பாம்பேல இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் வாய்க்கால்கள் எல்லாமே மிகவும் அழுக்கடைந்து விடும். ചേരി പ്രദേശങ്ങളെല്ലാം മണക്കും. அங்கே அந்த சேரி பகுதிக்குள்ளே நான் போனா ஒரே நாற்றமா இருக்கும். നമ്മുടെ സാംകുമാർ പറഞ്ഞ എന്റെ കൂട്ടുകാരനാണ് ബോംബെയില്. பாம்பேல இருக்கக்கூடிய சகோதரர் சாம்குமார் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறார். എന്നെ കാണിച്ചു, நேற்று தினத்தில் காண்பித்தார். അതുപോലെ ചേരി പ്രദേശത്തിന്റെ അടുത്ത് അവിടുത്തെ പ്രവർത്തനത്തിന് വേണ്ടി അവിടെ അടുത്താണ് താമസിക്കുന്നത്. அவர் செய்யக்கூடிய அந்த சேரிக்கு பக்கத்துல தான் ஊழியத்தோடு சம்பந்தமாக அவர் இங்கே இருக்கிறார். இது மணக்கும், அந்த வாடை வரும். everywhere it is dirty. எங்க பார்த்தாலும் இந்த கெட்ட வாடை துர்நாற்றம் வரக்கூடும். ஒரு ஜூலை மாசம் ஆமா காணாம், ஒரு ஜூலை ஒன்று வரும், மழை 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 மழை, ஒரே மழை மழை மழை. குடை, எல்லாரும் குடை எடுக்கும், எல்லாரும் குடை பிடிக்க ஆரம்பிப்பார்கள். துரமானமாட்டுள்ள மழை, அங்க ஒரே தொடர்ச்சியான மழை பெய்யும். ഇന്നലെ കേരളത്തില്, நேற்று தினத்தில் கேரளாவில் அணையாட்டு തുറന്നു വിട്ടു. அங்கே முல்லை பெரியாருடைய அணையானது துறக்கப்பட்டது. വെള്ളപ്പൊക്കമുണ്ടായി. அங்கே மிகப்பெரிய தண்ணீர் பெருக்கு ஏற்பட்டது. നോക്കണം, അതിന് സംഭവിക്കുന്നത് അറിയാമോ? என்ன நடக்குது தெரியுமா? ட்ரைனேஜஸும் அந்த நீர், அதாவது அழுக்கு வாய்க்கால்கள் எல்லாம் நல்ல ட்ரைனேஜ் ஓடகள், அதாவது கழிவு நீர் வாய்க்கால்கள் எல்லாமே வெள்ளம் கொண்டு இந்த நல்ல தண்ணி போகிற போது குத்தி எழுகி அது அப்படியே மிக வேகமாக அரேபிய சமுத்திரத்தை கொண்டு எல்லா அழுக்குகளையும் அப்படியே அடித்து கொண்டு போய் வெள்ளமெல்லாம் கழுவுന്നു. தண்ணீரானது சுத்திகரிக்கிறது. ഇവിടെ നോക്കുക, இங்கே கவனிங்க. ദൈവത്തിന്റെ വചനം, தேவனுடைய வார்த்தை, அது നമ്മളെ കഴുകുന്നു, அது நம்மை சுத்திகரிக்கிறது. ദൈവത്തിന്റെ വചനം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ, தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക്, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நல்லதேது நல்ல காரியங்களை செய்கிறார். அதாவது நல்லது எது, கெட்டது எது, മലിനമേത്, எது மாசு உள்ளது, പാപസംബന്ധമായിട്ടുള്ളത് ഏത്, பாவ சம்பந்தமான காரியம் எது, ഇതെന്ത് ചെയ്യുന്നു? இது என்ன செய்கிறது? നമുക്ക് ബോധ്യപ്പെടുത്തുന്നു, நமக்கு உணர்வை உண்டாக்குகிறது. ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ കൂടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മളെ ബോധ്യപ്പെടുത്തും. தேவ வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார். So the word of God, நம்முடைய தேவனுடைய வார்த்தை, ദൈവത്തിന്റെ വചനം നമുക്കത് ബോധ്യപ്പെടുത്തുന്നു. தேவனுடைய வார்த்தை நமக்கு அதை உணர்த்துகிறது. അതാണ്, അതുകൊണ്ട് നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? നമ്മൾ എന്താണ് ചെയ്യേണ്ടത്? நாம் என்ன செய்ய வேண்டும்? നമ്മൾ ദൈവത്തിന്റെ വചനം വായിക്കണം. நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். നമ്മൾ ദൈവത്തിന്റെ വചനം വായിക്കണം. நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். നമ്മൾ ദൈവത്തിന്റെ വചനം നമ്മൾ ധ്യാനിക്കണം. தேவனுடைய வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, தியானிக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ വചനം പഠിക്കണം. தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும். സഭകളിലൊക്കെ ദൈവത്തിന്റെ വചനം സംസാരിക്കണം. சபைகளிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்ய வேண்டும். നമ്മുടെ മാലിന്യമായ കാര്യങ്ങൾ നമുക്ക് കാണിച്ചു തരും. நம்முடைய நமக்குள்ள இருக்கக்கூடியதான பாவமான காரியங்களை அவைகள் நமக்கு வெளிப்படுத்தும். ആ നിലയെ ബോധ്യപ്പെടുമ്പോൾ, அந்த விதத்தில் நாம் உணர்த்தப்படுகிற போது നമ്മൾ ஒரு காரியம் ഓർക്കണം, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമുക്കത് ബോധ്യപ്പെടുത്തുമ്പോൾ, தேவ ஆவியானவர் நம்மை அதை நம்ம உணர்த்துகிற போது നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? நாம் என்ன செய்ய வேண்டுமா? നമ്മൾ ഒരു കഴിവ്, ആ വചനം അനുസരിച്ച് அந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு ഒരു കഴുകൽ ഉണ്ടാകണം. நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். രണ്ടാമത്തെ ഘടകം എന്താണ്? നമ്മളെ കഴുകി ശുദ്ധീകരിക്കുന്നത്. നമ്മை சுத்திகரிப்பதற்குண்டான வேறு ஒரு காரியம் என்ன? അതാണ് നമ്മൾ യോഹന്നാൻ ലേഖനത്തിൽ കാണുന്നത്. யோவான் எழுதின நிருபங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். 1 യോഹന്നാൻ 1:8-9 முதலாம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் படிக்கலாம். രണ്ടാമത്തെ കാര്യം എന്താണെന്ന് പറഞ്ഞിരിക്കാമോ? அங்கே இரண்டாவது காரியம் என்னவென்று அங்கே சொல்லி இருக்கிறது. யோகன்னான் പറയുകയാണ്, யோவான் சொல்கிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
இது யாருக்கு எழுதியிருக்கிறது? இது யாருக்கு எழுதுகிறார்? பாவிகளுக்கா, கொள்ளக்காரக்கோ, கொள்ளையர்களுக்கா, ரட்சிக்கப்படாத மக்களுக்கா? இல்லை இல்லை, தெய்வ மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஒரு தெய்வதாசம் പറഞ്ഞിരിക്കുന്നത്, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். വാട്ട് ദ ബൈബിൾ ടീച്ചേഴ്സിലെ ഒരു ദൈവദാസം പറഞ്ഞിരിക്കുന്നത്, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். ഇങ്ങനെ പറഞ്ഞിരിക്കുകയാണ്. அவர் இப்படி சொல்கிறார். നാം എല്ലാവരും ആരാന്നറിയാമോ? നാം എല്ലാവരും யாரு தெரியுமா? കുഞ്ഞുങ്ങളെ കേൾക്കുന്നുണ്ടോ? பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? രക്ഷിക്കപ്പെട്ട പാപികളാണ്. ரட்சிக்கப்பட்ட பாவிகள். We are born again sinners. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிறோம். അപ്പോൾ അതപ്പോ പറയാണ്, നമുക്കാർക്കും ഞാൻ പാപം ചിന്തിക്കത്തില്ല, ഞാൻ അങ്ങ് പെർഫെക്റ്റ് ആണ്. நாம் யாருமே நான் இந்த பாவமே செய்யறதில்லை, நான் 100% பரிபூர்ணமான பரிசுத்தமா. എന്റെ മക്കൾ അങ്ങനെ പോകുന്നു, എന്റെ മക്കൾ അങ്ങനെ ചെയ്യത്തില്ല, உன் பிள்ளைகள் அப்படி போறாங்க, என் பிள்ளைகள் அப்படி போவதில்லை. എന്റെ കുടുംബമായിട്ട് ഞങ്ങൾ നല്ല ആൾക്കാരാണ്, நாங்கள் குடும்பமாக மிகவும் சிறப்பானவர்கள். யோவான் சொல்கிறார், അങ്ങനെ നിങ്ങൾ പറയുകയാണെങ്കിൽ, அப்படி நீங்கள் சொல்லுவீர்களானால் നിങ്ങളെ തന്നെ വഞ്ചിക്കുന്നു, நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறீர்கள், നമ്മെ തന്നെ വഞ്ചിക്കുന്നു, நம்மை நாம ஏமாற்றுகிறோம். എന്നിട്ട് യോഹന്നാൻ പറയുകയാണ്, அடுத்து யோவான் சொல்கிறார், നമ്മുടെ പാപങ്ങളെ ഏറ്റുപറയുന്നുവെങ്കിൽ, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். കുഞ്ഞുങ്ങളെ എന്താണ് പറയുന്നത്? பிள்ளைகளை என்ன சொல்கிறார்? രക്ഷിക്കപ്പെട്ട ശേഷം, രക്ഷിക്കപ്പെട്ടதற்கு பின்னாலே നിങ്ങൾ പാപം ചിന്തിച്ചാൽ, ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் வருமானால், ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് വചനത്തെ കൊണ്ട് ചൂണ്ടിക്കാണിക്കുമ്പോൾ, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்முடைய குறைகளை அவர் சுட்டி காண்பிக்கிற போது, அது போத்தியமாகும்போது, நீங்கள் உணர்த்தப்படுகிற போது, നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டுமா? നിങ്ങളുടെ രക്ഷ നഷ്ടപ്പെടത്തില്ല, உங்களுடைய ரட்சிப்பு நஷ்டமாகாது. നമ്മുടെ രക്ഷ അതിനെ ദൈവം സംരക്ഷണത്തെ, ദൈവം നമുക്ക് നിത്യജീവൻ നൽകിയിരിക്കുകയാണ്. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். നമ്മുടെ രക്ഷ നഷ്ടപ്പെടുന്നില്ല, நம்முடைய ரட்சிப்பு ஒரு நாளும் நஷ்டமடையாது. தாவீதிന് സംഭവിച്ചതുപോലെ, தாவீதுக்கு நடந்தது போல നമുക്ക് രക്ഷയുടെ സന്തോഷം നഷ്ടപ്പെടും. ரட்சிப்பின் சந்தோஷமானது நம்மை விட்டு அகன்று போகும். ടെസ്റ്റ് എന്താണെന്നറിയാമോ? அதுக்கு என்ன சோதனை தெரியுமா? രക്ഷിക്കപ്പെട്ട നിങ്ങൾക്ക്, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு വചനം വായിച്ചാൽ, வசனத்தை வாசித்தால், வசனத்தை கேட்டால் ഒന്നും തോന്നില്ല, ஒன்றுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டவன் தான். രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது விஷயம், ദൈവസന്നിധിയിൽ ഒന്ന് പ്രാർത്ഥിക്കാം. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയും, அவர்களாலே ஜெபிக்க முடியாது. ஏதோ വലിയൊരു ബ്ലോക്കേജ്, ഒരു തടസ്സം, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தடை ஏற்படும். தடை ஏற்படும். ആ തടസ്സം പാപമാണ്. அந்த தடைதான் பாவம். നാം ചിന്തിച്ച പാപം, நாம் சிந்தித்ததான பாவம், ഞാൻ പറഞ്ഞ പാപം, நாம் சொன்னதான பாவம், ഞാൻ പ്രവർത്തിച്ച പാപം, நாம் செய்த பாவம். யோவான் പറയാണ്, யோகனான் சொல்றார், നമ്മുടെ പാപങ്ങളെ ഏറ്റു പറയണം. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ആരോട് ഏറ്റു പറയണം? யாரிடத்தில் சொல்ல வேண்டும்? தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയിൽ, உங்களுடைய ஜெபத்தின் மூலமா ദൈവത്തോട് ഏറ്റു പറയണം. தேவனிடத்தில் சொல்லுகிற போது, അങ്ങനെയാണെങ്കിൽ, அப்படி நாம் செய்தால் ദൈവം നമ്മളോട് എന്ത് ചെയ്യും? தேவன் நமக்கு என்ன செய்வாரா? നമ്മുടെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ച്, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து, സകല അനീതിയും പോക്കി, எல்லா அநியாயத்தையும் நீக்கி നമ്മെ சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். നാം രക്ഷിക്കപ്പെട്ടപ്പോൾ, നാം രക്ഷിക്കപ്പെട്ട പോது, നാം ഒരിക്കലായിട്ട് വിശുദ്ധീകരിക്കപ്പെട്ടു. നാം ഒരിക്കലായിട്ട് ശുദ്ധീകരിക്കപ്പെട്ടു. ഒരു മുറയായി നാം என்ன செய்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்டோம். ഒരിക്കലായിട്ട് നാം ശുദ്ധീകരിക്കപ്പെട്ടു. ഒരു മുறை நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். sanctification for once and ever. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு முறை நடந்து முடிந்து விட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட சேஷம், ரட்சிக்கப்பட்டதற்கு பின்னாலே நம்முடைய இந்திரியங்கள் கூட, நம்முடைய அவயவங்களின் மூலமாக நம்முடைய மனசுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கிற போது பாவங்களை ஏற்றுப்பறணும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். The progressive sanctification. Progressive sanctification. மலையாளம் தான் പറഞ്ഞു. பரிசுத்தத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். തുടർച്ചയായിട്ടുള്ള, அதாவது தொடர்ச்சியாக பாவத்தை ஜெயிக்கக்கூடிய நிலை. ഒരിക്കലായിട്ട് ശുദ്ധീകരിക്കപ്പെട്ടു. ஒரு முறை நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். എന്നാൽ ഓരോ ദിവസവും, ஆனா ஒவ்வொரு நாளும், സമയവും, ஒவ்வொரு நேரமும் നമ്മുടെ പാപങ്ങളെ തിരിച്ചറിഞ്ഞ്, நாம் பாவங்களை அறிந்து புரிந்து கொண்டு நாம் பரிசுத்தத்திலே வளரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். വിശുദ്ധീകരണത്തെ കുറിച്ചുള്ള ഉപദേശമാണ്, പരിശുദ്ധത്തെ പറ്റിன ഉപദേശം. അപ്പോൾ ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, இங்க சொல்லி இருப்பது നിർമ്മാ പൗഡർ അല്ല, நிர்மா பவுடர் அல்ல, அது നിങ്ങളുടെ വസ്ത്രം കഴുകും, அது நம்முடைய நம்முடைய உடைகளை வேண்டுமானால் சுத்திகரிக்கும். നിങ്ങളുടെ അകത്തെ മനുഷ്യനെ ശുദ്ധീകരിക്കണം. உங்களுடைய உள்ளான மனுஷனை சுத்திகரிக்க வேண்டுமானால் ദൈവത്തിന്റെ വചനം, தேவனுடைய வார்த்தை,
ദൈവത്തിന്റെ വചനം. தேவனுடைய வார்த்தை. അതുകൊണ്ടാണ് മക്കളെ ഞങ്ങൾ എപ്പോഴും വചനം വായിക്കണം, കേൾക്കണം, പഠിക്കണം എന്നൊക്കെ പറയുന്നത്. ஆகவே தான் நம்ம எப்போதும் நீங்க வசனத்தை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ഇവിടെയുള്ള ഉപദേഷ്ടാക്കന്മാർ, இங்க இருக்கக்கூடிய போதகர்கள், ഞാൻ പോളന്മാരുകളും എന്നോട് നേരത്തെ സംസാരിച്ചെങ്കിലും சகோதரர் பால் இம்மானுவேல் நேரில் முன்பு என்னிடத்தில் பேசியிருந்தாலும் ഇവിടെ വന്നപ്പോഴാണ് കാര്യങ്ങളൊക്കെ മനസ്സിലായത്. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி நான் நன்கு புரிந்து கொண்டேன். അദ്ദേഹം ഒരു വലിയ തിയോളജി കോളേജൊന്നും പോയിട്ടില്ല. அவர் பெரிய ஒரு தியாலஜிக்கல் கல்லூரி கொண்டு போகவில்லை. ഞാനും പോയിട്ടില്ല. நானும் போகவில்லை. ബാബുച്ചാനും പോയിട്ടില്ല. சகோதரர் எம்மி பாபும் போகவில்லை. ഞങ്ങൾ ദൈവത്തിന്റെ വചനം സ്വമായി വായിച്ച് ചെറുപ്പം തൊട്ട് വായിച്ചു മനസ്സിലാക്കി ദൈവശാസ്ത്രമൊക്കെ പഠിക്കുകയായിരുന്നു. நாங்கள் சிறு வயது முதல் தேவனுடைய வசனத்தை நாங்கள் என்ன படித்து நாங்கள் எங்களுடைய அறிவை பிரிக்க. സാധു സുന്ദർ സിംഗ് എന്ന് പറഞ്ഞൊരു ദേവദാസനുണ്ട്. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? അദ്ദേഹത്തിന്റെ ഒരു ജീവചരിത്രം ഞാൻ വായിച്ചത്, அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நான் படித்த போது, ഞാൻ കൗമാരപ്രായക്കാരനായിരുന്നു. அன்றைய நாட்களில் நான் ஒரு வாலிபனாக இருந்தேன். பிஷப் ஏஜே அப்பசாமி, ஏஜே பிஷப் அப்பசாமி, தமிழ் അദ്ദേഹമാണ് സാധു സുന്ദരുടെ ജീവിതത്തിൽ ജയിച്ചത്. அவர்தான் இந்த சாது சுந்தர் சிங்கனுடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதுகிறார். അവിടെ ആ പുസ്തകം, அந்த புத்தகம், அதில் சாது சுந்தர் சிங் പറഞ്ഞ ഒരു കാര്യമുണ്ട്. அங்கே சாது சுந்தர் சிங் சொன்னதான ஒரு விஷயம் இருக்கிறது. அது എന്റെ ജീവിതത്തിൽ സ്വാധീനിച്ചു. அது என் வாழ்க்கையை சிந்திக்க வைத்தது. അറിയാമോ? என்னுடைய வாழ்க்கையை தொட்டது என்று சொன்ன என்ன தெரியுமா? அவர் இப்படி சொல்லுகிறார், ഞാൻ സാധു സുന്ദർ സിംഗ് നടന്ന വഴിയിൽ കൂടെ திபெத்திലേക്കുള്ള വഴിയിൽ കൂടെ ഞാൻ ഡ്രൈവ് ചെയ്ത് പോയിട്ടുണ്ട്. சாது சிங் எந்த வழியாக கால்நடையாய் நடந்து போனாரோ அந்த பாதையிலே நான் வாகனத்தை ஓட்டி போயிருக்கிறேன். அவர் இப்படியாக சொன்னார். இங்கிலீஷ் പറയുന്നത് മലയാളത്തിൽ പറയാം. முதலாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இரண்டாவது மலையாளத்தில் சொல்லுங்க. Sit before early in the morning before the Lord. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும். சாந்தமாയിട്ട് ഇരിക്കുക, ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുക, தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். நடക്കുന്നതിന് മുമ്പായിട്ട് ഇരിക്കുക, நடப்பதற்கு முன்பாக இருக்க வேண்டும். എന്നിട്ട് പറയുക, அடுத்து சொல்கிறார், പാപങ്ങളെ ഏറ്റു പറയുക, பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், പ്രാർത്ഥിക്കുക, ஜெபிப்பதற்கு, ദൈവവചനം ധ്യാനിക്കുക, தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு, വായിക്കുക, வாசிப்பதற்கு. நான் പറഞ്ഞെന്നറിയാം. நான் என்ன சொல்ல தெரியுமா? பிரதரக்க தியோலஜி காலேஜ் படிச்சு, சகோதரர் தியாலஜிக்கல் கல்லூரியில படித்திருக்கிறார். that is the greatest theology college in the world. அது பெரிய நல்ல பெயர் பெற்ற ஒரு வேதாகம கல்லூரி, ഏറ്റവും വലിയ ദൈവശാസ്ത്ര യൂണിവേഴ്സിറ്റിയാണ്. மிகவும் உன்னதமான இறையியலை கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு இடம். നിങ്ങൾ ശാന്ത സമയം ദൈവത്തിന് വേണ്ടി രാവിലെയോ ഉച്ചയ്ക്കോ വൈകിട്ടൊക്കെ കുറച്ചു നേരം ഇരിക്കുക. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காலையிலோ மாலையிலோ சாயங்காலமோ கொஞ்ச நேரம் வேதவசனத்துக்கு முன்பாக அமர்ந்து പ്രാർത്ഥിക്കുക, ஜெபிங்கள், പാപങ്ങളെ ഏറ്റുപറയുക, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். പരിശുദ്ധാത്മാവ് നിറയും. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். വചനം വായിക്കുക, வசனத்தை வாசிப்பதற்கு, ദൈവത്തിന്റെ വചനം നിങ്ങളോട് സംസാരിക്കും. தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். ഇങ്ങനെ ഒരു കാര്യം നിങ്ങൾ വികസിപ്പിച്ചെടുക്കണം, ജീവിതശൈലി. உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு அனுதின வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ദൈവവചനം വായിക്കണം, தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், പഠിക്കണം, படியுங்கள். ഞങ്ങളൊക്കെ ഉത്തരവാദിത്തപ്പെട്ട ജോലിയിൽ ഇരുന്നവരായിരുന്നു. நாங்கெல்லாம் மிக பொறுப்பான வேலைகளை ஒரு காலத்தில் இருந்தவர்கள். അന്നൊക്കെ ആണെങ്കിൽ ചിലപ്പോൾ ധാരാളം ജോലി ചെയ്യണം. அன்றைக்கெல்லாம் நிறைய வேலை செய்ய வேண்டும். രാവിലെ 4 മണിക്ക് എഴുന്നേറ്റ് കഴിഞ്ഞാൽ காலையில அதிகாலை 4 மணிக்கு எழுந்தால் 8 മണി വരെ, 8 மணி வரைக்கும், കള്ളമല്ല, பொய்யல்ல, ഇങ്ങനെ വന്നിട്ട് ഇവിടെ താമസിച്ചിട്ടുണ്ട്. இவர் என்னிடத்தில் வந்து எங்க வீட்டில் வந்து தங்கி இருக்கிறார். தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக இருப்போம், പ്രാർത്ഥന ஜெபிப்போம். അതെന്നെ വഴി നടത്തി പരിപാലിച്ചു. அது எங்களை வழி நடத்தினது, எங்களை பாதுகாத்தது. ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം എന്താണെന്നുള്ള തിരിച്ചറിഞ്ഞു. தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். അത് നിങ്ങൾക്കുണ്ടാവാനായിട്ട്, அது உங்களுக்கு உண்டாக வேண்டும். ജീവിതത്തിന്റെ ഇഷ്ടം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ മനസ്സിലാക്കി ജീവിക്കാനായിട്ട്, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வாழ வேண்டும். ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കട്ടെ. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். യുവസഹോദരന്മാരെ, வாலிப சகோதரர்களே, സഹോദരികളെ, சகோதரிகளே, കുഞ്ഞുങ്ങളെ, பிள்ளைகளே, നിങ്ങളുടെ ജീവിതത്തിന് വലിയൊരു ഓട്ടം ഓടാനുണ്ട്. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஓட்டத்திலே ஓடுகிறீர்கள். ഒരു വലിയ ഓട്ടമാണ്. அது மிகப்பெரிய ஒரு ஓட்டம். அது there is a race to run. அது மிகப்பெரிய வேகமான ஒரு ஓட்டம். ഓ പൗലോസ് പറഞ്ഞതുപോലെ, பவுல் சொல்கிறது போல, ജീവിതത്തിന്റെ അന്ത്യത്തിൽ നിങ്ങൾക്ക് പറയാം, வாழ்க்கையின் இறுதியிலே சொல்ல முடியும், ജീവിതത്തിന്റെ അന്ത്യത്തിൽ പറയാം, வாழ்க்கையின் முடிவிலே சொல்ல முடியும், ഞാൻ നല്ല പോർ പൊരുതു, நல்ல போராட்டத்தை போராடினேன், തികച്ചു, ஓட்டத்தை முடித்தேன், വിശ്വാസം കാത്തു, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். നിങ്ങളെയും ദൈവം സഹായിക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று நான் ஜெபிக்கிறேன். ഇവിടെ വിളിച്ചതായ എല്ലാവർക്കും, പ്രത്യേകിച്ച് പോൾ ഇമ്മാനുവൽ ഉള്ളതായ
നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഞാൻ എന്റെ വാക്കുകളെ ഇവിടെ ഉപസംഹരിക്കുന്നു. என்னை அழைத்ததான இங்குள்ள அனைவருக்கும், குறிப்பாக சகோதரர் பாலிமான வேலருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன்.